வெல்கம் டு அறிவுச்சொல்லை டிஎன்பிஎஸ்சி டெட் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பகுதியில் உள்ள வினாக்கள் பார்க்கலாம். ஏற்கனவே 150 வினாக்கள் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் 50 வினாக்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 151வது வினா, தேவநேய பாவனர் படைத்த நூல்களின் எண்ணிக்கை 43. தமிழில் தோன்றிய முதல் அகர முதலி சதுரகராதி. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரை மாணிக்கம். தேவநேய பாவனரின் செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகராதி வெளிவந்த ஆண்டு 1985. தமிழில் அபிதான சிந்தாமணியை வெளியிட்ட பெருமைக்குரியவர் சிங்காரவேலனார். பெருஞ்சித்திரனார் படைத்தளித்த நூல் கொய்யாக்கனி, ஐயை, உலகியல் 100. இவை அனைத்தும் சரி. இந்த 3 நூல்களுமே பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் தான். ஆப்ஷன் டி, இவை அனைத்தும் சரிதான், சரியான பதில். உலக தமிழின முன்னேற்றக் கழகத்தின் முதல்வராக விளங்கியவர் பெருஞ்சித்திரனார். தென்மொழி எனும் இதழை நடத்தியவர் பெருஞ்சித்திரனார். பாவலரை நடத்திய சிறுவர் இதழ் எது? தமிழ்ச்சிட்டு. வாயுண்ணல் நச்சமிலே வாழ்ந்து படல் செந்தமிழுக்கே என பாடியவர் பெருஞ்சித்திரனார். தற்கால நக்கீரர் என போற்றப்படுபவர் பெருஞ்சித்திரனார். ஜி. போப் பிறந்த நாடு எது? பிரான்ஸ். ஜி. போப் தமிழகம் வந்தடைய காரணம் சமய பரப்புதல் ஆகும். தமிழ்நாட்டில் ஜி. போப் முதலில் சமய பணி செய்த இடம் எது? ஆப்ஷன் பி, சாந்தோம். போப்பையார் 1842 முதல் 1849 வரை கல்வி பணியும் சமய பணியும் ஆற்றிய இடம் எது? சாயர்புரம். ஜி. போப் மொழிபெயர்த்த நூல் திருக்குறள், திருவாசகம், நாலடியார். இந்த 3 நூல்களுமே இவர் மொழிபெயர்த்தது தான். ஆப்ஷன் டி, இவை அனைத்தும் சரி. ஜி. போப்பின் தமையனார் பெயர் ஹென்றி. ஜியார்ஜ் யுக்லோ போப் ஜி. போப் என அழைக்கப்படுகிறார். ஜி. போப் பிறந்த ஆண்டு எது? 1820. தமிழ் செய்யுட்கலம்பகம் நூலை தொகுத்தவர் ஜி. யு. போப். திருக்குறளை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்து ஜி. போப் வெளியிட்ட ஆண்டு எது? 1886. தனது கல்லறையில் தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுத செய்தவர் யார்? ஜி. யு. போப். ஜி. யு. போப் திருவாசகத்தில் ஆங்கில மொழிபெயர்ப்பை வெளியிட்ட ஆண்டு 1900. வீரமா முனிவருக்கு தமிழ் கற்பித்தவர் மதுரை சுப்பிரதீப கவிராயர். வீரமா முனிவர் பிறந்த நாடு எது? இத்தாலி. வீரமா முனிவர் இயற்றிய நூல் எது? ஞான உபதேசம், சதுரகராதி, பரமார்த்த குறுகதை. இந்த 3 நூல்களுமே இவர் இயற்றிய நூல்கள் தான். ஆப்ஷன் டி, இவை அனைத்தும் சரி. வீரமா முனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. தமிழில் எழுத்து சீரமைப்பு செய்த மேலை நாட்டவர் வீரமா முனிவர். தமிழில் தோன்றிய முதல் சிறுகதை நூல் பரமார்த்த குறுகதை. வீரமா முனிவர் அறிந்திருந்த மொழி எது? கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம். இந்த 3 மொழிகளுமே அவர் அறிந்திருந்தார். ஆப்ஷன் டி, இவை அனைத்தும் சரி. தமிழ் அகராதியின் தந்தை எனப்படுபவர் வீரமா முனிவர். தமிழ் அகராதியின் தந்தை வீரமா முனிவர். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? வீரமா முனிவர். வீரமா முனிவர் படைத்த தமிழ் காப்பியம் தேம்பாவணி. குட்டி தொல்காப்பியம் எனப்படும் நூல் தொன்னூல் விளக்கம். திருக்காவலூர் கலம்பகத்தை இயற்றியவர் வீரமா முனிவர். கீழ்கண்டவற்றில் வீரமா முனிவர் படைத்த நூல் எது? சித்தேரி அம்மன் அம்மானை, தமிழ் செய்யுள் தொகை, அன்னை அழுங்கல் அந்தாதி. இவை அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். வைக்கம் வீரர் என அழைக்கப்படுபவர் யார்? பெரியார். பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது? 1970. சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? ஈவேரா பெரியார். பெரியார் தோன்றிய ஆண்டு எது? 1879. மறைந்த ஆண்டு 1973. அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியவற்றை ஏற்க வேண்டும் என வலியுறுத்தியவர் ஈவே ராமசாமி பெரியார். தொண்டு செய்த பழுத்த பழம் என பெரியாரை பற்றி போற்றி பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். அறிஞர் அண்ணா படைத்த நாடகம் ஓர் இரவு, வேலைக்காரி, சந்திரமோகன். இந்த 3 நாடகமும் இவர் படைத்தது தான். ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். அறிஞர் அண்ணா நடத்திய ஏடு எது? திராவிட நாடு.
பேய் ஓடிப்போச்சு என்ற சிறுகதையை படைத்தவர் அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா படைத்த புதினம் எது? ரங்கூன் ராதா, பார்வதி BA. ஆப்ஷன் சி A மற்றும் B ரெண்டும். இதுதான் சரியான பதில். தம்பிக்கு என்ற தலைப்பில் சிந்தனை கட்டுரைகளை படைத்தவர் அறிஞர் அண்ணா. மேடை தமிழில் தனித்தன்மையை உருவாக்கியவர் அறிஞர் அண்ணா. முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊர்? ஆப்ஷன் சி பசும்பொன். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஆசிரியர் குறைவர வாசித்தான் பிள்ளை. இந்த வீடியோவில் நம்ம 50 வினாக்கள் பார்த்துருக்கோம். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மை சேனல்.